صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கித்தாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி சில மாதியான ஃபியால்கள் உதாரணங்களில் வரும். அதை நம்ம அம்ர ஹாதிராக மாற்றணும். பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்கள், அஹி தரிமு அல் முத்தஅல்லிம. அஹ்தரிமுல் முத்தஅல்லிம. அஹ்தரிமுனா என்ன அர்த்தம்? நான் சங்கை செய்வேன், மரியாதை செய்வேன். அல் முத்தஅல்லிம, ஆசிரியருக்கு நான் மரியாதை செய்வேன். இப்போ பாருங்கள், அஹ்தரிமு என்பது எஹ்தரம எஹ்தரிமு. இதனுடைய மாலி எஹ்தரமன் இருக்கும், முலாரி எஹ்தரிமுன்னு இருக்கும். அல்லது இது முத்தக்கல்லி மஹ்தான், அதாவது தன்னிலை ஒருமை. பாருங்கள், ஃபேலு லமீரு ஃபாயில். ஃபேலு லமீரு ஃபாயிலு, இது என்னது? மஃபூல். சங்கை செய்யப்படக்கூடியவர் ஆசிரியர். அஹ்தரிமுல் முத்தஅல்லிம, ஆசிரியருக்கு நான் சங்கை செய்வேன். முலாரியான ஃபேல், வருங்காலம். இப்போ அந்த அஹ்தரிமுங்கிற ஃபேலை அம்ர ஹாதிரா மாற்றணும். அதாவது கட்டளை, தனக்கு முன்னால் இருக்கின்ற ஒருவருக்கு கட்டளை இட வேண்டும். நீ சங்கை செய் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். இதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னா, பாருங்கள், இப்போ எஹ்தரம எஹ்தரிமு தஹ்தரிமு இப்படி போடுவோம். இங்கே பாருங்கள், தஹ்தரிமு. ஏன்னா அம்ர ஹாதிரை முஸ்தக்பில் ஹாதிரிலிருந்து தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். இப்போ இந்த தஹ்தரிமு என்பதை எப்படி நம்ம அம்ர ஆக்குவோம், அம்ர ஹாதிர் ஆக்குவோம் அப்படின்னா, முதல்ல தாவு போய்க்கிடணும். போக்கியாச்சு. இப்போ இங்கே புள்ளி இருக்குது, சுக்குன் இருந்தால் வாசிக்க முடியாது. அப்போ முன்னால் ஒரு வசலுடைய ஹம்சாவை நம்ம கொண்டு வரணும். கொண்டு இந்த ஹம்சாவுக்கு என்ன யாராபு கொடுக்கறது அப்படின்னா, கடைசிக்கு முன்னால் பார்க்கணும். ஃபத்தஹோ அல்லது கசுரோ. ஃபத்தஹோ கசுரோ இருந்தால் இந்த ஹம்சாவிற்கு கசுறு செய்ய வேண்டும். லம்மு இருந்துச்சுன்னா இந்த ஹம்சாவுக்கு லம்மு செய்யணும். இங்கே கசுர் இருக்குது, அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வசலுடைய ஹம்சாவுக்கு கசுர் செஞ்சிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? லாம் கலிமாவில் இருக்கக்கூடிய ஹரக்கத்தை போக்கிவிட வேண்டும். போக்கிவிட்டால் அங்கே சுக்குன்னு வந்துடும். இருமை பன்மையில் நூனை போக்கிடுவோம். ஆனால் பெண்பால் பன்மையில் மட்டும் நூனை போக்கக்கூடாது. அப்போ தஹ்தரிமு என்பது இப்போ எப்படி மாறிட்டு பாருங்கள், எஹ்தரிம். எழுத்துக்கள்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், யாராவது தான் வித்தியாசம். எஹ்தரிம், நீ சங்கை செய். அல் முத்தஅல்லிம, ஆசிரியருக்கு நீ சங்கை செய். அப்போ அஹ்தரிமு என்பது இப்போ எப்படி மாறிட்டு? அம்ர ஹாதிரா மாறிடுச்சு. எப்படி நம்ம மாற்றுறோம்? தஹ்தரிமு என்பதில் முலாராத்துடைய எழுத்தை போக்க வேண்டும். அடுத்து சுக்குன் இருக்கிறனால வாசிக்க முடியாது. வசலுடைய ஹம்சாவை கொண்டு வந்தோம். அந்த ஹம்சாவுக்கு என்ன ஏராபு கொடுக்கறது? கடைசிக்கு முந்தைய எழுத்திற்கு கசரோ ஃபத்தஹோ இருந்தால் வசலுடைய ஹம்சாவிற்கு கசர் செய்ய வேண்டும். செய்துவிட்டு லாம் கலிமாவிற்கு உள்ள யாராபை போக்கிவிட வேண்டும். போக்கிட்டால் சுக்குன்னு வந்துடும். இருமை பன்மையில் நாம் என்ன செய்வோம்? நூனை போக்கிவிட வேண்டும். பெண்பால் பன்மையில் மட்டும் நூன் போகவே செய்யாது. அப்போ இஹ்தரிம் அல் முத்தஅல்லிம, ஆசிரியருக்கு நீ சங்கை செய் அப்படின்னு என்ன செஞ்சிடும்? வந்துவிடும்.
அடுத்து ரெண்டாவது உதாரணம் பாருங்க. அஹ்ஃபலு, அஹ்ஃபது அத்தர்ஸ. தர்சனா பாடம். அஹ்ஃபலுனா என்ன அர்த்தம்? ஹஃபிலனா மனனம் செய்தான். ஹஃபில மனனம் செய்தான். யஹ்ஃபது மனனம் செய்வான். அல்லது யஹ்ஃபது யஹ்ஃபலானி யஹ்ஃபதூன அல்லது அஹ்ஃபது நான் மனனம் செய்வேன். வருங்கால வினைச்சொல். நான் மனனம் செய்வேன் அத்தர்ஸ பாடத்தை. அப்போ இது ஃபேல் அமீர் ஃபாயிலு, இது வந்து மஃபூலு. இப்போ இந்த அஹ்ஃபலு அப்படிங்கிறத நீ மனனம் செய் அப்படின்னு மாற்றணும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஹஃபீல யஹ்ஃபல் வந்து தஹ்ஃபலுன்னு எடுக்கணும். தஹ்ஃபது நீ மனனம் செய்வாய். இதனுடைய நேரடி பொருள் என்னது? நீ மனனம் செய்வாய். இப்போ பாருங்கள், முதாரத்துடைய எழுத்தை போக்கிடணும். அடுத்து ஐன் களிமாவுக்கு என்ன, ஃபா களிமாவுக்கு என்ன இருக்குது? சுக்குன் இருக்குது, வாசிக்க முடியாது. உடனே வசலுடைய அம்சாவை கொண்டு வரணும். கடைசிக்கு முன்னால் இங்கே பாருங்கள் ஃபத்தக் இருக்குது. நம்ம போன உதாரணத்தில் சொன்னால் ஃபத்தகோ கசரோ இருந்தால் வசலுடைய அம்சாவுக்கு என்ன செய்யணும்? கசர் செய்ய வேண்டும். இங்கே வந்து ஃபத்தக் இருக்குது. கடைசியில் என்ன செய்யணும்? லாங் கலிமாவில் உள்ள ஹரக்கத்தை போக்கிவிட வேண்டும். அங்கே சுக்கூடு வந்துடும். அப்போ எப்படி மாறிட்டு? யஹ்ஃபல் நீ மனப்பாடம் செய், மனனம் செய். அத்தர்ஸ பாடத்தை நீ மனனம் செய். அப்போ அஹ்ஃபது உடைய அம்ர ஹாதிர் வந்து யஹ்ஃபல். எழுத்துக்களில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், ஏராபுகளில் தான் மாற்றம் ஏற்படும். அதை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து மூணாவது உதாரணம் பாருங்க. உனல்லிஃபு, உனல்லிஃபு அல்ஹிதாஅ. அல்ஹிதாஅ உனல்லிஃபுல் ஹிதாஅ. நல்லஃப யுனல்லிஃபு இதனுடைய மாலி வந்து நல்லஃபன்னு இருக்கும். நல்லஃப, நல்லஃப அப்படின்னா சுத்தம் செய்தான், சுத்தம் செய்தான். ஹிதானா தெரியுதா? காலனி. காலனின்னு என்ன அர்த்தம்? செருப்பு அல்லது ஷூ. ஷூக்கு கூட என்ன செய்யலாம்? ஹிதான்னு சொல்லலாம். செருப்பை நான் சுத்தம் செய்வேன், இதனுடைய நேரடி பொருள். செருப்பை நான் சுத்தம் செய்வேன். இப்போ செருப்பை நீ சுத்தம் செய்து சொல்லணும், அம்ரா சொல்லணும். பாருங்க, நல்லஃப யு நல்லிஃபுல இருந்து து நல்லிஃபு எப்படி வரும்? து நல்லிஃபு நீ சுத்தம் செய்வாய். நல்லஃபன சுத்தம் செய்தான். யு நல்லிஃபு யு நல்லிஃபானி யு நல்லிஃபூனிலேருந்து து நல்லிஃபு. இப்போ அம்ர ஹாதிர் எடுக்கும்போது என்ன செய்யணும்? தாவை போய்க்கணும். போக்கியாச்சா? அடுத்த இடத்துக்கு பாருங்கள், ஹரக்கத்து இருக்குது. மேலெல்லாம் ஹரக்கத்து இல்லாததுனால வசலுடைய அம்சாவை கொண்டு வந்தோம். இங்கே ஹரக்கத்து இருக்குது, ஆனால் இங்கே வசலுடைய அம்சா தேவை இல்லை. இப்போ நம்ம என்ன செய்வோம்? கடைசிக்கு ஜஸ்ம் வச்சுருவோம். இப்போ நல்லிஃப், நல்லிஃப் அப்படின்டா நீ சுத்தம் செய். நல்லிஃப் நீ சுத்தம் செய். இங்கே வந்து வசலுடைய அம்சா நம்ம எப்போ கொண்டு வருவோம் அப்படின்டா, முதாரத்துடைய எழுத்தை போக்கிவிட்டு அடுத்த எழுத்திற்கு சுக்கூன் இருந்தால்தான் என்ன செய்வோம்? வசலுடைய அம்சாவை கொண்டு வருவோம். இங்கே வந்து ஹரக்கத்து இருக்குது, அப்போ வசலுடைய அம்சா தேவை இல்லை. கடைசிக்கு ஜஸ்மு வச்சு நல்லிஃப். இறுதியில் வந்து நல்லிஃபானின்னு இருக்கும், ஜஸ்மு கிடையாதுமா நூனை போய்க்கிடுவோம். நல்லிஃபூனன்னு இருக்கும் பன்மையில், நூனை போய்க்கிடுவோம். பெண்பால் பன்மையில் மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? நூனை போக்க மாட்டோம்.
அடுத்து 4வது உதாரணம் பாருங்க. அக்ரவு ஃபில் கிதாபி, புத்தகத்தில் உள்ளதை நான் படிப்பேன். கரஅன படித்தான். கரஅன ஓதினான் மட்டும் அர்த்தமல்ல, கரஅன படித்தான். கரஅ யக்ரவுலேருந்து அக்ரவு, முத்தக்கல்லிம் வஹ்தான், தன்னிலை ஒருமை. புத்தகத்தில் உள்ளதை நான் படிப்பேன். இது எப்படி மாற்ற போகிறோம்? புத்தகத்தில் உள்ளதை நீ படி. அப்போ என்ன செய்வோம்? கரா யக்ரவுலேருந்து இங்கே பாருங்க, தக்ரவு, நீ படிப்பாய். இப்போ பாருங்க, முதாரத்துடைய எழுத்து போக்கியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? சுக்கூன் இருக்குது. இப்போ வாசிக்க முடியுமா? முடியாது. இப்போ தான் நம்ம வசலுடைய அம்சாவை கொண்டு வருவோம். அடுத்து என்ன செய்வோம்? கடைசிக்கு முந்தைய எழுத்துக்கு ஃபத்தகு இருக்குது. ஃபத்தகோ கசரோ இருந்தால் வசலுடைய அம்சாவுக்கு என்ன செய்யணும்? கசரு செய்ய வேண்டும். லம்மு இருந்தால் மட்டும்தான் லம்மு செய்யணும். ஃபத்தகோ கசரோ இருந்தால் கசரு தான் செய்ய வேண்டும். அடுத்து லாங்கலிமாவில் ஹரக்கத்தை போக்கி விட வேண்டும். அப்போ எப்படி மாறிட்டு யக்ரா, யக்ரானா நீ படி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதலாக இறக்கி வைத்த வசனம் என்னதான் வருது? யக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக். அந்த யக்ரா இருக்குல்ல, அது யக்ராவுக்கு என்ன அர்த்தம்? நீ படி. அப்போ யக்ரா ஃபில் கிதாபி, புத்தகத்தில் உள்ளதை நீ படி. அடுத்து 5வது உதாரணம் பாருங்க. அஷ்தகிலு, அஷ்தகிலு ஃபில் ஹதீகத்தி, ஹதீகத்தினா பூங்கா, தோட்டம் சொல்லிக்கலாம். அஷ்தகிலுன்னா என்ன அர்த்தம்? நான் வேலை செய்வேன். நான் வேலை செய்வேன். இஷ்தகல, என்னுடைய மாலி எப்படி இருக்கும்? இஷ்தகல, இஃப்தஅல வசன். இஷ்தகல யஷ்தகிலு, அல்லது முத்தக்கல்லிம் வஹ்தான் அஷ்தகிலு. இஷ்தகலங்கிறது என்னது? பாருங்க, ஷீனு ஒயினு லாம், இதுதான் ஃபாக்கலிமா. ஷீன் ஃபாக்கலிமா, ஒயின் ஐன் கலிமா, லாம் லாங்கலிமா. இல்லை அலிஃபும் தாவும் அதிகமாக வந்திருக்குது. 2 எழுத்துக்கள் அதிகமான ஃபேட். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இஷ்தகல எஷ்தகிலு அல்லது அஷ்தகிலு, நான் தோட்டத்தில் வேலை செய்வேன். இது எப்படி மாற்ற போகிறோம்? தோட்டத்தில் நீ வேலை செய் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, தஷ்தகிலுன்னு இருக்கும். தஷ்தகிலு போக்கியாச்சா? முதாரத்தோடைய எழுத்துக்கு போக்கியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? சுக்குன் இருக்குது, புள்ளி உள்ள எழுத்து, வாசிக்க முடியாது. அப்போ தான் ஹம்சாவை கொண்டு வருவோம். அடுத்து என்ன செய்யணும்? கடைசிக்கு முந்தைய எழுத்தை பார்க்கணும். கசர் இருக்குது. கசரோ ஃபத்தகோ இருந்தால் வசலுடைய ஹம்சாவுக்கு என்ன செய்யணும்? கசரு செய்யணும். அடுத்த வேலை என்னது? லாம் கலிமாவில் உள்ள ஹரக்கத்தை போக்கிவிட வேண்டும். போக்கிவிட்டாலேயே அங்கே என்ன செஞ்சிடும்? சுகுந்து தானாக வந்துடும். அப்போ இஷ்தகில், நீ வேலை செய், நீ வேலை செய். ஃபில் ஹதீகத்தி, தோட்டத்தில் நீ வேலை செய் அப்படின்னு என்ன செஞ்சிடும்? தானாகவே வந்துவிடும். அப்போ இஷ்தகில் என்பது அஷ்தகிலு, அதனுடைய அதை அம்ர ஹாலிராக நாம் என்ன செய்கிறோம்? மாற்றி இருக்கின்றோம். அடுத்து ஒரே ஒரு உதாரணம் பாருங்க. அன்திகு,
பிஸ்ஸித்கி நான் பேசுவேன். நத்தகன பேசினான். நத்தக என்திக்கூலேருந்து அன்திக்கு நான் பேசுவேன். பிஸ்ஸித்கி உண்மையை பேசுவேன். உண்மையை கொண்டு பேசுவேன்னு அர்த்தம், உண்மை பேசுவேன். இப்போ அன்திக்கூடைய மாதிரி வந்து நத்தக்க. இந்த காஃபுக்கும் ஃபேயை எப்படி எழுதணும் அப்படின்டா, அங்கே பாருங்க ஃபே வந்துச்சுன்னா நீளமாக வந்துடணும், காஃப் வந்து அப்படி ரவுண்டாக கீழே வந்துடணும். இது லேசாக அந்த வித்தியாசத்தை நம்ம என்ன செய்யணும், படிக்க வேண்டும். நத்தக்கன பேசினான், அதை அப்படியே சர்ஃபு செய்யும்போது அன்திக்கு என் நத்தக்க என்திக்கு என்திக்கானி என்திக்குன்னு அப்படின்னு அன்திக்கு. இப்போ அம்ர ஹாதிர் முஸ்தக்பில் ஹாலிருந்து எடுக்கணும். இப்போ பாருங்க தன்திக்கு நீ பேசுவாய். நீ பேசுவாய்ன்னு அர்த்தம். தாவை எடுத்துருங்க. அடுத்தடுத்து சுக்குன் இருக்குது, வாசிக்க முடியாது. வசனுடைய அம்சாவை கொண்டு வாங்க. கடைசிக்கு முன்னால் கசர் இருக்குது, அப்போ கசர் வைங்க. லாம்கலி மாவில் ஹரக்கத்தை போய்க்கிறங்க, அங்கே சுக்குன் தானாக வந்துடும். இன்திக் இன்திக் அப்படின்னா நீ பேசு. பிஸ்ஸித்கி உண்மையை பேசு. இப்படி தான் அம்ர ஹாதிர் என்ன செய்யணும், மாதியை கொடுத்தா அம்ர ஹாதிர் எடுக்கணும், முதாரியை கொடுத்தாலும் அம்ர ஹாதிர் நம்மளுக்கு என்ன செய்யணும், எடுக்க தெரிய வேண்டும். முயற்சி செய்வோம், அல்லாஹ் வெற்றியாக்கி வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد